வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 26வது டெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி சுல்தான்களுக்கு குரூப் 4 டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 4 ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குப்தர்கள், அடுத்ததாக இதுதான் டெல்லி சுல்தான்கள், அதுக்கு அடுத்தது முகலாயர்கள். மராத்தியர்களும் கொஞ்சம் கொஸ்டின் கம்மியாக தான் கேட்பாங்க. இந்த 4 வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி வந்து இதில் தான் ரொம்ப முக்கியமான கொஷினாக இருக்கும். ரீசெண்டாக கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி சுல்தான்கள். ஃபஸ்ட் கொஷின் கால வரிசைப்படி பொறுத்துக. இந்த டெல்லி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் 5 வம்சங்கள் வந்து ஆண்டிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டால் அடிமை வம்சம். அடிமை வம்சம் 1206 டு 1290 வரைக்கும், 1206 டு 1290 வரைக்கும் வருவாங்க. அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கில்ஜி வம்சம் 290 டு 1320 வரைக்கும், கிட்டத்தட்ட 40 வருஷம் இருந்திருப்பாங்க. 30 வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தது துக்ளக் வம்சம். 320 டு 1414 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த வம்சம் சையத் வம்சம். அவங்க வந்து 1414 டு 1451 வரைக்கும், 1414 டு 1451 வரைக்கும் இருந்திருப்பாங்க. லாஸ்ட்டாக லோடி வம்சம் வந்திருப்பாங்க. 1451 டு 1526 வரைக்கும். இந்த 1526 முதலாம் பானிபட் போர். அதுக்கப்புறம் முகலாயர்கள் வந்து வந்துடுவாங்க. பாபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அது அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது மட்டும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். டெல்லி சுல்தான்களை பற்றி அறிய உதவும் சான்றுகளை பொறுத்துக. டெல்லி சுல்தான்களை பற்றி அறிய உதவும் சான்றுகளை பொறுத்துகன்னு சொல்லி விட்டுருக்காங்க. அல்ஃபரணி எழுதியது பார்த்தீங்கன்னாக்கா தாரிக் அல் ஹிந்த். இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அறிய உதவும் சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் யூனிட்டே ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பண்ணிவிடுங்க, நல்லா கொஞ்சம் படிச்சிடுங்க. நம்ம தமிழ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும். என்னென்ன சான்றுகள் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த 7th யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா யார் என்னென்ன சான்றுகள் எழுதிச்சிட்டு போயிருக்காங்க, யார் என்ன நூல் எழுதிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்கும். அந்த ஒரு யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அது கொஞ்சம் படிச்சுங்க. நான் இது டெல்லி சுல்தான்கள் இருந்ததை மட்டும் எடுத்துருக்கேன். அடுத்தது மின்னஜ் உல் சிராஜ் அவர் எழுதி பார்த்தீங்கன்னாக்கா தபக்கி நஸ்ரின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஜியாஹுதீன் ஃபாரானி பார்த்தீங்கன்னாக்கா தாரிக் இ ஃபெரோஷ் அதாவது ஃபெரோஷா பற்றி எழுதியிருப்பாங்க. அமீர் குஸ்ரு பார்த்தீங்கன்னாக்கா உல்ஃபுதான்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. 4123. தேர்ட் கொஷின். வாக்கியம் 1. அடிமை வம்சத்தை மம்லுக் வம்சம் என்று அழைக்கலாம். அடிமை அப்படின்னாக்கா மம்லுக் தான். அது வந்து சரிதான். வாக்கியம் 2. இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் மம்லுக் ஆகும். பாரசீக சொல் கிடையாது, அரபிய சொல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரபிய சொல், பாரசீகம் வந்து கிடையாது. மம்லுக்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அரபிய சொல். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட பண்டகன் அப்படின்னு கூட சொல்லலாம். பண்டகன் அப்படின்னாக்கா இதுதான் மம்லுக்கள், அடிமைகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தவறு. அடிமை வம்சத்தின் மாபெரும் சுல்தானாக இருந்தவர்கள் தவறானவர். யார் அப்படின்னு கேட்டாக்க ஹாரம் ஷா மட்டும்தான் தவறாக இருப்பார். ஏன்னு கேட்டால் அவர் வந்து எனக்கு இந்த அரச பதவி வேணும்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகள் போய் பார்த்தீங்கன்னாக்கா விட்டுட்டு வெளியே போய்ட்டு வாழ்ந்துருப்பார். எனக்கு இந்த அரச பதவியே வேணும்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஆரம் ஷா மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான்களில் மாபெரும் சுல்தான் இருந்தவர்கள் தவறானவர். மீதெல்லாம் கரெக்டாக இருந்திருப்பாங்க. வாக்கியம் 1. குத்புதீன் ஐபக் டெல்லியை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். டெல்லியை வந்து அவர் தலைநகரை வச்சு ஸ்டார்ட் பண்ணல. தலைநகர் வந்து லாகூர் வச்சுருப்பார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாகூர் தான் வச்சுருப்பார். லாகூரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பின்னர் தன் தலைநகர் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து மாற்றிருப்பார்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைநகரை வந்து டெல்லிக்கு வந்து மாற்றிருப்பார். ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து தவறு. குத்புதீன் ஐபக் பற்றி தவறானது. முகமது கோரி இந்தியாவில் தான் வெற்றி பெற்ற ஒரு மாகாணத்திற்கு பொறுப்பாளராக குத்புதீன் ஐபக்கை நியமித்தார். முகமது கோரி. இந்த முகமது கோரினாக்கா யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி டாபிக் ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்குறதில்ல. அது ராஜபுத்திரர்கள், ராசோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும் இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் தரைன் போர், இரண்டாம் தரைன் போர்னு சொல்லலாம் வரும். அங்கே வந்து வருவாங்க. அங்கே தான் வந்து முகமது கோரி வருவார். ஆனால் அடிமை வம்சம் தான் நமக்கு கேட்குறாங்க. டெல்லி சுல்தானுங்கன்னா இவங்க தான் வந்து வராங்க. அதனால் இதை தான் நம்ம மெயினாக வந்து பார்க்கணும். முகமது கோரி இந்தியாவில் தான் வெற்றி பெற்ற ஒரு மாகாணத்திற்கு பொறுப்பாளராக குத்புதீன் ஐபக்கை வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருப்பார். அதாவது இந்த ஒரு படமே இருக்குது. பிருத்விராஜ ராஜராஜ ராசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே இருக்குது. தமிழ் டபுள் தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜவஹர் முறைனாக்கா ஆண்கள் வெளியில் போயிட்டு போரிடணும், பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீக்குண்டத்தில் வந்து விழுந்து செத்துருவாங்க, அந்த மாதிரி முறையெல்லாம் வந்து வரும். அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜராஜ சோழர் இருக்குது பாருங்கள், மொத்த கதையும் அப்படியே இருக்கும், ஒரு படமாக இருக்கும். இந்த குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகமது கோரிக்கிட்ட அடிமையாக தான் வந்திருப்பார். ஃபோலோ விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா முகமது கோரிக்கும் ராஜராஜ ராசோக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை வந்து வரும். சண்டை வந்து லாஸ்ட்டில் முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர் நடக்கும். அடுத்த வருஷமே 1191 1192 வந்து நடக்கும். அது வந்து அந்த படம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஈஸியாக வந்து மைண்டில் வந்து உட்காரும். பார்த்துக்குங்க, தமிழ் டபுள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சரி, குத்புதீன் ஐபக் வந்து நியமித்தார். குத்புதீன் ஐபக் 6 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருப்பார். அதாவது 1206 ஸ்டார்ட் பண்ணி 1210 வரைக்கும் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். 4 வருஷம் தான் வந்து இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். இப்போ பி ஆப்ஷன் வந்து தப்பு. டெல்லியில் உள்ள குவத் உல் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். டெல்லியில் உள்ள குவத் உல் மஸ்ஜித் என்னும் மசூதியை வந்து கட்டியவர் யாருனாக்கா குத்புதீன் ஐபக் தான். 1210ஆம் ஆண்டு லாகூரில் சவுகான், அதான் அந்த சவுகான்கள் வந்து வருவாங்க. சவுகான் அப்படின்னாக்கா குதிரை போலோ என்னும் விளையாட்டின் போது நிகழ்ந்த ஒரு விபத்தில் வந்து இறந்து விட்டார் குத்புதீன் ஐபக் என்பது சரி. செகண்ட் மட்டும் தப்பு. 4 வருஷம். வாக்கியம் 1, குதுப்பினார் ஹைதராபாத்தில் உள்ளது. இது வந்து தப்பு. எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா டெல்லியில் வந்து இருக்கும். குதுப்பினார் வந்து டெல்லியில் வந்து இருக்கும். 243 அடி உள்ள இந்த குதுப்பினாரை கட்டி முடித்தவர் குத்புதீன் ஐபக். அதுவும் தப்பு. ஏன்னா இவர் வந்து பேஸ் மட்டும் தான் போட்டிருப்பார், ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அப்போவே பார்த்தீங்கன்னா இறந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய பின்னாடி வர ஆட்சியாளர் யாருன்னு கேட்டாக்கா இல்துத்மிஷ் வந்து வருவார். இல்துத்மிஷ் தான் இதை வந்து கட்டி முடிப்பார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அதனுடைய ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக கொஷின் வரும். வாக்கியம் 2மே வந்து தவறு. 8வது கொஷின், குத்புதீன் ஐபக்கின் மகன் ஹாரம் ஷா திறமையற்றவராக இருந்தார். குத்புதீன் ஐபக்கின் மகன் ஹாரம் ஷா, யாருன்னு கேட்டால் அவருடைய மகன் ஹாரம் ஷா திறமையற்றவராக இருந்தார் என்பது சரிதான். வாக்கியம் 2, துருக்கிய பிரபுக்கள் குத்புதீன் ஐபக்கின் படை தளபதியும் மருமகனுமாகிய இல்துத்மிஷை சுல்தானாக தேர்வு செய்தனர். இல்துத்மிஷை பார்த்தீங்கன்னா சுல்தானா வந்து தேர்வு செஞ்சுருப்பாங்க. வாக்கியம் 2மே வந்து சரி. இல்துத்மிஷ் பற்றி தவறானது. கலிபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் இவர். கலிபாக்களிடம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யாருன்னு கேட்டாக்கா இல்துத்மிஷ் தான். சகல்கனி அல்லது 40 குழுவை ஒழித்தவர். சகல்கனி அல்லது 40 என்னும் குழுவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு கேட்டால் இவர் தான். இல்துத்மிஷ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த 40 குழுவை உருவாக்கியவர் யாருனாக்கா இல்துத்மிஷ், ஒழித்தவர் வந்து கிடையாது. இவர் அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாக்கா இல்துத்மிஷ் என்பதும் சரிதான். இவர் ஜிட்டல் எனும் செப்பு நாணயத்தையும் டாங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்டல் மற்றும் டாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். அப்போது 2வது மட்டும் வந்து தப்பு. இவர் வந்து கிரியேட் பண்ணுறாரு, ஒழிக்கல. 10வது கொஷின், வாக்கியம் 1, இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக நிலத்தை கொடுத்தவர் இல்துத்மிஷ். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக நிலத்தை கொடுத்தவர் பண்ணாக்கா இல்துத்மிஷ். வாக்கியம் 2, இது நில விநியோக முறை. இந்த நில விநியோக முறை ஹிக்தாரி என அழைக்கப்படுகிறது. இந்த நில விநியோக முறை பண்ணாக்கா ஹிக்தாரி.
இக்தாரி என்று அழைக்கப்பட்டது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1 இல்துத்மிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்னுதீன் ஃபிரோஸ் மரணமுற்றார். இல்துத்மிஷின் திறமை வாய்ந்த, அதாவது நல்ல திறமை வாய்ந்த மகன் தான், ஆனால் ருக்னுதீன் ஃபிரோஸ் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பார். இது வந்து சரிதான். வாக்கியம் 2 இல்துத்மிஷின் மகளாகிய ரஷ்ய சுல்தானா டெல்லி சுல்தானில் ஒரே பெண்ணரசி ஆவார். இல்துத்மிஷுடைய மகள் பார்த்தீங்கன்னா ரஷ்ய சுல்தானா டெல்லி சுல்தான்கள் ஆண்ட ஒரே ஒரு பெண் இளவரசி யாருன்னு கேட்டாங்க, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இவங்க தான். யாருன்னு கேட்டாங்க, ரஷ்யா சுல்தானா. ரெண்டுமே வந்து சரிதான். பால்பன் பற்றி சரியானது. 40 குழுவை உருவாக்கியவர் இவர் வந்து அந்த 40 குழு பண்ணாக்க அழித்தவர் இவர் தான். இல்துத்மிஷ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார், இவர் வந்து அழிச்சிருப்பார். பாரசீக கவிஞரான அபுல் பாசிலை ஆதரித்தவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அபுல் பாசில் கிடையாது, அமீர் குஸ்ரு. யாருன்னு கேட்டாக்கா அமீர் குஸ்ருவை தான் வந்து இவர் வந்து ஆதரிச்சிருப்பார். அபுல் பாசில் வந்து கிடையாது. அப்போ ரெண்டாவதும் தப்பு. இவருடைய ஆட்சிக்கு எதிராக சதி செய்தவர்களையும் இடைவராக இருப்பதையும் கண்டறிய ஒற்றைத் துறை ஒன்றை நிறுவினார். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றைத் துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். யாருன்னு கேட்டாக்கா பால்பன், கியாசுதீன் பால்பன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் 1288ஆம் ஆண்டு மரணமுற்றார் என்பதும் சரிதான். சரி, 87 வந்து மரணமுற்றிருப்பார். 1287 வந்து மரணமுற்றிருப்பார். அப்போ தேர்டு மட்டும் சரியாக இருக்குது, மற்ற மூணுமே வந்து தவறாக இருக்குது. அடுத்த கொஷின், ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயாக இருந்த செங்கிஸ்கானின் பேரன் குலுகான். ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயாக இருந்த செங்கிஸ்கானின் பேரன் குகல்கான் என்பது சரிதான். வாக்கியம் 2 குகல்கானிடமிருந்து மங்கோலியர்கள் கங்கை நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பன் பெற்றார். கங்கை நதியை கிடையாது, சட்லஜ் நதியை கடந்து வரமாட்டார்கள் என்று பால்பன் உறுதி பெற்றார். வாக்கியம் 2 வந்து தவறு, 1 மட்டும் சரி. வாக்கியம் 3 பால்பனின் மகனான பைகுபாத் திறமை அற்றவராக இருந்தார் என்பது சரிதான். வாக்கியம் 2 1290 படை தளபதியாய் பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். 1290 கில்ஜி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றார் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. பால்பன் தனக்கு பிடித்த ஒரு அடிமையாக துக்ரில் கானை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார். பால்பன் தனக்கு பிடித்த ஒரு அடிமையான துக்ரில் கானை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார் என்பது சரி. வாக்கியம் 2 சரி. 2வது ஆப்ஷன். ஆனால் துக்ரில் கான் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தால் கொல்லப்பட்டார் என்பதும் சரிதான். வங்காளத்தின் புதிய ஆளுநராக பால்பனின் மகனாகிய கைகுதாபாத்தை ஆளுநராக நியமித்தார். புக்ராகான் தன்னுடைய மகனான புக்ராகானை வந்து நியமிச்சிருப்பார். பால்பனை வந்து நியமிச்சிருப்பார். தேர்டு வந்து தப்பு, ஃபஸ்ட்டு 2 வந்து சரி. வாக்கியம் 3 கலிபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் பால்பன். டெல்லி அரசர் பால்பன் கிடையாது, இல்துத்மிஷ். கலிபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யாருன்னு கேட்டாங்க, இல்துத்மிஷ் வந்து வருவார். வாக்கியம் 2 இல்துத்மிஷ் டெல்லியில் உள்ள குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்டால் இல்துத்மிஷ் தான். ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் ஐபக், ஆனால் முடித்தது யாருன்னு கேட்டாங்க இல்துத்மிஷ். வாக்கியம் 3 பால்பன் தனது மகனான முகமது கானுக்கு முல்தானின் ஆளுநர் பொறுப்பை அளித்தார். வாக்கியம் 2 மங்கோலியரோடு ஏற்பட்ட ஒரு மோதலில் முகமது கான் கொல்லப்பட்டார் என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ரு பால்பன் ஆதரித்தார். இது வந்து சரிதான். ஃபஸ்ட்டு வந்து சரி. 2வது கோரா மற்றும் சானம் எனப்படும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் அபுல் பாசில். அமீர் குஸ்ரு. அபுல் பாசில் கிடையாது, அமீர் குஸ்ரு வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அமீர் குஸ்ரு இந்திய கிளி மற்றும் அல்லது இந்துஸ்தானி பறவை என்று அழைக்கப்பட்டார். அமீர் குஸ்ரு இந்திய கிளி எனவும்
அல்லது இந்துஸ்தானி பறவை எனவும் அழைக்கப்பட்டார் என்பதும் சரிதான். டி ஆப்ஷன். அமீர் குஸ்ரோ டெல்லி நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார். டெல்லி நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் என்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என்றும் டெல்லியை குறிப்பிட்டார் என்பதும் சரிதான். அப்போது ரெண்டாவது மட்டும் தப்பு. அமீர் குஸ்ரு வரணும், அபுல் பாசில் கிடையாது. வாக்கியம் 1. 1290 மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்று கொண்டார். 1290 மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்று கொண்டார். சரிதான். வாக்கியம் 2. இவரே கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் தான் கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறார். ரெண்டுமே சரி. வாக்கியம் 1. வங்காளத்தின் ஆளுநராக அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் உடன் பிறந்தவரின் மகன் ஆவார். வங்காளத்தின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் உடன் பிறந்தவரின் மகன் ஆவார் என்பது சரிதான். அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனை வஞ்சமாக கொன்று டெல்லியின் சுல்தானாக ஆண்டு 1300. அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனை வஞ்சமாக கொன்று டெல்லியின் சுல்தானாக ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க 1296 வந்துருப்பார். 1296 வந்திருப்பார். வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 2 தவறு. அதாவது பால்பன் இருக்கார். பால்பனுக்கு அப்புறம் ஜலாலுதீன் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வராரு. அவருடைய சொந்தக்காரர் என்பது ஜலாலுதீனின் உடன் பிறந்தவர் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. அவர் தன்னுடைய ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுடுறாரு. உடன் பிறந்தவரின் மகன் கொண்டுட்டு இவர் வந்துடுறாரு. அலாவுதீன் கில்ஜி வராரு. வாக்கியம் 1. அலாவுதீன் கில்ஜி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்த நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு நாடு திரும்பினார். யாருன்னு கேட்டாங்க அலாவுதீன் கில்ஜி யாதவ அரசரான ராமச்சந்திரனை கொன்று பின்னர் அந்த நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு நாடு திரும்பினார். வாக்கியம் 2. அலாவுதீன் கில்ஜி தனது தலைமை தளபதியான மாலிக் கஃபூரை மதுரை வரை படையெடுக்க பணித்தார். அலாவுதீன் கில்ஜி தான் தன்னுடைய தலைமை தளபதியான மாலிக் கஃபூரை, இம்பார்ட்டன்ட் கொஷின், மாலிக் கஃபூரை மதுரை வரைக்கும், தமிழ்நாடு பேஸ் பண்ணி வருது இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின், மதுரை வரைக்கும் படையெடுக்க பணித்தார் என்பதும் சரிதான். ரெண்டுமே சரி. அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை செலுத்திய இடங்களில் தவறானது எது? அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை செலுத்திய இடங்களில் தவறானது எது? தேவகிரி யாதவர்களை தோற்கடிச்சிருப்பார். துவாரா சமுத்திர ஹொய்சாளர்களை தோற்கடிச்சிருப்பார். வாரங்கள் ஆட்சி செய்த காகிதர்களை தோற்கடிச்சிருப்பார். தஞ்சை சோழர்கள் கிடையாது, மதுரை பாண்டியர்கள் வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சிருப்பார். அதான் மதுரை வரைக்கும் போர் எடுத்து தோற்றுருப்பாங்க. அப்போது ஃபோர்த் தப்பாக இருக்குது. தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் எது? தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் எது? காண்டேஷ். அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? அலி குஸ்ரஃப். அமீர் ஹசன் தைசாப் எந்த அரசரின் அவையில் சூபி கவிஞராக இருந்தார்? முகமது பின் துக்ளக். இல்துத்மிஷ் பற்றி தவறானது. இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார் என்பது சரிதான். ரெண்டாவது ஷில் ஹி ஹிலாகியை தோற்றுவித்தார் என்பது தவறு. குதுப்பினரின் முக்கிய பகுதியில் இவர் தான் கட்டி முடிச்சிருவார். குதுப்பினரின் முக்கிய பகுதியில் கட்டி முடிச்சிருப்பார். 1, 3 சரி, ரெண்டாவது மட்டும் தப்பு. வாக்கியம் 1. சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஜிஸியா வரியை விதிக்கவில்லை. சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஜிஸியா வரியை விதிக்கவில்லை கொடுத்துருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜிஸியா வரியை விதித்தவர். அதாவது ஜிஸியா வரின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான் ஜிஸியா வரி. இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஸியா வரி. அதை விதித்தவர் யாருக்குனாக்கா சுல்தான் ஃபெரோஸ் ஷா தான் விதித்தார். அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. வாக்கியம் 2. அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான்-இ ஜஹான் மஹல்பூர் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். அவருடைய புகழ்பெற்ற அமைச்சர் கான்-இ ஜஹான் மஹ்பூல் பண்ணக்க
ஒரு மதம் மாறிய இந்து ஆவார் என்பது சரி. ஜிசியா வரி பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்கள் மேலே தான் விதிச்சிருப்பார். ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் வந்து மதம் மாறி இருப்பார். அவர் வந்து தன்னுடைய அமைச்சரை வந்து இருந்திருப்பார். வாக்கியம் 2 வந்து சரி. தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னாக்கா லால் பாக்ஷா என்று அழைக்கிறார். லால் பாக்ஷா என்று அழைக்கப்படுவார் என்றாக்கா குத்புதீன் ஐபக் தான். இல்துத்மிஷ் வந்து மாலிக் கஃபூர்னு கொடுக்குறாங்க. இது வந்து தப்பு. முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னாக்கா அடையாள நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து 40 குழு வந்து கிரியேட் பண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிரோஸ் ஷா துக்ளக் மாலிக் கஃபூர் பார்த்தீங்கன்னாக்கா அலாவுதீனோட இருந்திருப்பார். ஃபிரோஸ் ஷா துக்ளக் பார்த்தீங்கன்னாக்கா ஜிசியா வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இல்துத்மிஷ் வந்து 40 குழு வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். இதில் வந்து தவறாக இருக்கிறது 2, 4 வந்து தவறாக இருக்குது. குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னா லால் பாக்ஷா என்று அழைக்கப்படுவர். அவர் தான். அடையாள நாணயங்களை வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். கூற்று அலாவுதீன் மங்கோலியருக்கு எதிராக மற்றும் உலுகுலானை அனுப்பினார். இது வந்து சரிதான். காரணம் மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாஃபர்கான் மங்கோலியர்கள் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டார். 2மே வந்து சரிதான். ஆனால் வந்து சரியான காரணமும் விளக்கம் வந்து அமையலை. 2மே வந்து சரிதான். ஆனால் விளக்கம் வந்து சரியானது அல்ல. 30 முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொள்ளைகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார்? இப்ன் பதூதா. இந்தோ இஸ்லாமிய கவிஞர்கள் மிகப்பெரியவர். 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். மேலும் அலாவுதீன் அரசவை நீண்ட காலம் தொடர்புடையவர். அவர் யார்? இந்தோ இஸ்லாமிய கவிஞர்கள் மிகப்பெரியவர். 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். மேலும் அலாவுதீன் அரசவையில் நீண்ட காலம் தொடர்புடையவர். அவர் யார்? அமீர் குஸ்ரு. பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யார்? மங்கோலியர்கள். மன்னர் மக்களிடமிருந்தும் மக்கள் மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர் என்று யாருடைய மரணத்தை குறித்து ஃபதானி இவ்வாறு கருத்தை தெரிவித்தார்? யாருடைய இறப்புக்கு இப்படி ஃபதானி கருத்தை தெரிவித்தார்? முகமது பின் துக்ளக் இறப்புக்கு பின்னாடி இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பார். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் யார்? டெல்லி அரசர் யார்? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் வலதுசாரி தலைவர் ஜாஃபர் கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார். அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் ஜாஃபர் கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் என்பதும் சரிதான். காரணம் இடதுசாரி தலைவரான உலுகுலான் அவரை கைவிட்டு விட்டார். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின். நான் இந்த கொஷின்லாம் தேடி பார்க்குறப்போ இந்த கொஷின் வந்து கிடைச்சிது. இது வந்து நானே எடுத்த கொஷின் கிடையாது. சரிங்களா? ரீசெண்ட் கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் ஜாஃபர் கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார். இடதுசாரி தலைவரான உலுகுலான் வந்து அவரை வந்து கைவிட்டார். அதெல்லாம் தான் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2மே வந்து சரிதான். 2மே வந்து விளக்கமும் சரி. வாக்கியம் 1 ரஷ்யா சுல்தானா நிஜாமுல் முல்க் ஜினாஹே எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தார். நிஜாமுதீன் முல்தக் கிடையாது. முல்தக் ஜான கிடையாது. ஜலாஹுதீன் யாகுத்த தான் பாருங்க தன்னுடைய உதவியாளராக வந்து வச்சுருப்பாங்க. ரஷ்யா சுல்தானா எதிராக புரட்சி செய்த இல்துத்மிஷின் பிரதம அமைச்சர். ரஷ்யா சுல்தானுக்கு எதிராக புரட்சி செய்த இல்துத்மிஷின் பிரதம அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க நிஜாமுல் முல்க் ஜுனைத் வந்து ஆட்சி புரிஞ்சு எதிராக வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். 2மே வந்து தவறு, ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. 37 எந்த சுல்தானின் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? எந்த சுல்தானின் ஆட்சியின் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? முகமது பின் துக்ளக்கின் ஆட்சியின் போது. சரியானதை தேர்ந்தெடு. துக்ளக் அரசவம்ச ஆட்சியை அடிக்கல் நாட்டியவர் முகமது பின் துக்ளக். அரசவம்ச ஆட்சியை அடிக்கல் நாட்டியவர் யாருங்கன்னாக்க முகமது பின் துக்ளக் கொடுத்துருக்காங்க. கியாசுதீன் துக்ளக் அவருடைய பேர் பாருங்க. கியாசுதீன் துக்ளக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் துக்ளக் வம்சத்தை. ஃபஸ்ட்டு வந்து தப்பு.
முகமது துக்ளக்கின் மகன் ஜானாகான். முகமது துக்ளக்கின் மகன் ஜானாகான். கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் பால்பன், கியாசுதீன் துக்ளக்ன்ட்டு 2 பேர் வருவாங்க. பால்பன் வம்சத்தை அவர் வந்து வேறு, இங்கே வரக்கூடிய துக்ளக் வந்து வேறு. இது வந்து கியாசுதீன் துக்ளக்ன்றது தான் துக்ளக் வம்சத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அவருடைய மகன் தான் வந்து ஜானாகான். கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் தான் வந்து ஜானாகான். கியாசுதீன் துக்ளக் டெல்லி அருகே உள்ள துக்லதாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்து அடிக்கல் நாட்டினார். துக்லதாபாத்னு சொல்லிட்டு பாருங்க, இவர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். கியாசுதீன் துக்ளக். இது வந்து சரி. முகமது பின் துக்ளக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி ஹிட்சிங். முகமது பின் துக்ளோட டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி பாருங்க இஃபன் பதுதா வந்து வந்திருப்பார். மொராக்கோ நாட்டு பயணி இஃபன் பதுதா வந்து திரும்பியிருப்பார். ஹிட்சிங் வந்து கிடையாது. அப்போ 3rd மட்டும் வந்து சரியாக இருக்குது. வாக்கியம் 1. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியின் மகாராஷ்டிராவில் இருந்த தேவகிரிக்கு மாற்றினார். தன்னுடைய பகுதியை வந்து பாருங்க டெல்லியிலிருந்து மையப்பகுதியான மகாராஷ்டிராவில் உள்ள தேவகிரிக்கு வந்து மாற்றிருப்பார். சரிதான். வாக்கியம் 2. தேவகிரியின் பெயரையும் தௌலதாபாத் என்றும் மாற்றினார். தேவகிரியின் பேர் வந்து தௌலதாபாத்னு சொல்லி பேர் மாற்றிருப்பார். தனது திட்டத்தின் தவறை உணர்ந்து மீண்டும் தலைநகரை டெல்லிக்கே வந்து மாட்டியிருப்பார். அதாவது தான் வந்தது இங்கே தப்பு, நாங்கள் வந்து தப்பு, பெரும் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து டெல்லிக்கே போயிருப்பார். முகமது பின் துக்ளக். இப்போ வாக்கியம் 2மே வந்து சரி. வாக்கியம் 1. ஜானாகான் என்பது கியாசுதீன் துக்ளக்கின் இயற்பெயராகும். ஜானாகான் என்பது கியாசுதீன் துக்ளக்கின் இயற்பெயராகும். ஜானாகான்றது பார்த்தீங்கன்னாக்கா கியாசுதீன் இல்லை, முகமது துக்ளக்குடைய இயற்பெயர் தான் வந்து ஜானாகான். முகமது துக்ளக்குடைய இயற்பெயர் தான் வந்து ஜானாகான். வாக்கியம் 2. முகமது பின் துக்ளக் தினார் எனப்படும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். முகமது பின் துக்ளக் தினார் எனப்படும் தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டார். 2மே வந்து தவறு. இஸ்லாமியர் இல்லாத இந்துக்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிசியா வரி விதித்தவரில் தவறானவர் யார்? அக்பரை தவிர மீதி 3 பேரும் வந்து விதிச்சிருப்பாங்க. குத்புதீன் ஐபக்கும் விதிச்சிருப்பார், ஃபெரோஷா துக்ளக்கும் வந்து விதிச்சிருப்பார், அவுரங்கசீப்பும் வந்து எனக்கு விதிச்சிருப்பார். அக்பர் மட்டும் எனக்கு நீக்கியிருப்பார். அக்பர் தான் வந்து நீக்கியிருப்பார். மற்ற 3 பேருமே எனக்கு இந்துக்கள் மீது எனக்கு ஜிசியா வரியை வந்து அறிவிச்சிருப்பாங்க. வாக்கியம் 1. பாமனி அரசை தோற்றுவித்த பாமனி என்பவரிடம் படைவீரராக பணியாற்றியவர் கியாசுதீன் துக்ளக். பாமனி அரசை தோற்றுவித்த பாமனி என்பவரிடம் படைவீரராக பணியாற்றியவர் தான் இந்த கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் கிடையாது, முகமது பின் துக்ளக் வந்து எனக்கு பாமனி அரசரிடம் பணியாற்றியிருப்பார். வாக்கியம் 2. ஜானாகான் வாரங்கல் அரசர் பிரதாபருத்தனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்பினார். ஜானாகான் பண்ணுங்க முகமது பின் துக்ளோடைய இயற்பெயர் தான் வந்து ஜானாகான். முகமது துக்ளோடைய இயற்பெயர் தான் வந்து ஜானாகான். அவர் தான் வாரங்கல் அரசர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பாளையக்காரர்களில் வாரங்கல் ஆட்சியில் பிரதாபருத்தன ஆட்சி காலத்தில் தான் பண்ணுங்க இந்த பாளையக்காரர்கள் முறை வந்து எந்திருக்குன்னு சொல்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான் வந்து அவங்க தான் வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்பினார் என்பதும் சரிதான். வாக்கியம் 1 வந்து தப்பு, வாக்கியம் 2 வந்து சரி. ஃபெரோஷா துக்ளக் பற்றி தவறானது. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளையை நிறுவினார். சரிதான். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். அங்கீகரிக்கப்படாத வரிகளை வந்து ரத்து செய்தவர் யாருன்னு கேட்டாக்கா ஃபெரோஷா துக்ளக். விவசாயிகளின் கடனை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களையும் வெட்டியும் வேளாண்மையில் மேம்பட்டார். விவசாயிகளின் கடனை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையில் மேம்படுத்தியவர் யாருன்னு கேட்டாக்கா ஃபெரோஷா துக்ளக் தான். 2000 புதிய தோட்டங்களை உருவாக்கினார். 1200 புதிய தோட்டங்களை வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டாக்கா ஃபெரோஷா துக்ளக். இப்போ டி வந்து தப்பாக இருக்குது. வாக்கியம் 1. ஃபிரோசாபாத், ஃபிரோஸ்பூர், இசார், ஜான்பூர் போன்ற புதிய நகரங்கள் ஃபெரோஷா துக்ளக்கு நியமித்தார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான். ஃபெரோஷா துக்ளக்கின் மகனாகிய முகமது கான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதலில் அமைத்தவர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதலில் கிரியேட் பண்ணவர் யாருன்னு கேட்டாக்கா ஃபெரோஷா தான். அவருடைய மகன் முகமது கான்லாம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சரி, 2வது வந்து தவறு.
வாக்கியம் 1. மத்திய ஆசியாவில் சாமர்காண்ட் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதியில் தைமூர் ஆட்சி செய்தார். மத்திய ஆசியாவில் சாமர்காண்ட் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளை தைமூர் வந்து ஆட்சி செய்தார். கரெக்டு தான். வாக்கியம் 2. தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார். டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வந்து நடந்திருக்கும். ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 3. குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க, அலாவுதீன் கில்ஜி என்பதும் சரிதான். வாக்கியம் 2. அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்டு கள்ளச்சந்தையை ஒழித்தவர் யாருன்னு கேட்டாங்க, அவரும் அலாவுதீன் கில்ஜி. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 3. ராஜபுத்திரிடையே இருந்த ஜவஹர் சடங்கின்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர். வாக்கியம் 2. ஜவஹர் முறைப்படி பெண்கள் தீ புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். இது வந்து ராஜபுத்திரிடையே வந்து இருந்தது. ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 3. தைமூர் தாம் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு கிசிர்கான் என்பவரை ஆளுநராக நியமித்தார். தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு கிசிர்கான் என்பவரை ஆளுநராக நியமித்தார். வாக்கியம் 2. இவரே டெல்லியில் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர். டெல்லியில் லோடி வம்சத்தை தோற்றுவித்தன்னு கொடுத்துருப்பாங்க. லோடி கிடையாது, சையத் வம்சத்தை. கிசார்கான் வந்து பார்த்தீங்கன்னா சையத் வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு கிசிர்கானை வந்து ஆளுநராக நியமிச்சிருப்பார். சரிதான். இவரே டெல்லியில் பார்த்தீங்கன்னா லோடி இல்லை, சையத் வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர். அப்போ 2வது வந்து தப்பு. வாக்கியம் 1 மட்டும் சரி. டில்லி சுல்தானின் ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தானாகவே தொடர்ந்து 30 ஆண்டுகள் மனநிறைவோடு அமைதியாக வாழ்ந்த சையத் வம்சத்தை சேர்ந்த ஒரே சுல்தான். அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னு கேட்டாங்க, சையத் வம்சத்தை சேர்ந்த சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா தான் வந்து வருவார். அலாவுதீன் கில்ஜி வேறு, அலாவுதீன் ஆலம் ஷா வந்து வேறு. இவர் வந்து பண்ணாக்க சையத் வம்சத்தை சேர்ந்தவர். வாக்கியம் 1. துக்ளக் அரச வம்சத்தின் கடைசி அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா என்பது சரிதான். வாக்கியம் 2. இவரது ஆட்சியில் தான் மத்திய ஆசியாவில் தாய்மரின் படையெடுப்பு நிகழ்ந்தது என்பதும் சரிதான். 2 வந்து சரி. வாக்கியம் 1. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் சிக்கந்தர் லோடி. லோடி அரச வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு சிக்கந்தர் லோடின்னு கொடுத்துருக்குங்க. லோடி அரச வம்சத்தை நிறுவியவர் பண்ணாக்க ஃபகலுல் லோடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தனது தலைநகரை தில்லியிலிருந்து ஆக்ரா வரைக்கும் மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்க, சிக்கந்தர் லோடி. ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து தப்பு. பொறுத்துக்க. மம்லுக்னாக்க அடிமை. டங்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எழுத்துக்கு முஷம் வந்து வெளியிட்டிருப்போம் இல்லையா. டங்கானாக்கா வெள்ளி நாணயம். ஜிட்டல்னாக்கா செப்பு நாணயம். ஃபைபோஸ் அப்படின்னாக்கா மன்னரை வணங்கும் முறை பண்ணிக்கா ஃபைபோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. மன்னரை வணங்கும் முறை பண்ணிக்கா ஃபைபோஸ். டெல்லி சுல்தான் காலத்தில் மன்னரை வணங்கும் முறை பண்ணிக்கா ஃபைபோஸ். தவறாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க. அமைச்சர்கள் பேர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஹரிஷ் ஐ முமாலிக். அவர் வந்து யாருன்னு கேட்டாக்க, முன்ன கொஸ்டின் கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபைபோஸ் இல்லையா, இந்த ஃபைபோஸை வந்து யார் எடுத்துகிட்டு வந்தது, கேட்டாங்க பால்பன் தான் வந்து எழுதுவார். மன்னரை வணங்க முறை பேருக்கு பண்ணிக்க ஃபைபோஸ். அந்த முறையை எடுத்துகிட்டு வந்து யாருன்னு கேட்டாக்க பால்பன். ஹரிஷ் ஐ முமாலிக்னாக்க பாதுகாப்பு அமைச்சர் என்பது சரிதான். முஷ்ரிஃப் ஐ முமாலிக்னு கேட்டாக்க தலைமை கணக்காளர், அதுவும் சரிதான். சி ஆப்ஷன். தாயிர் ஐ முமாலிக்னாக்க பொதுமக்கள் குறை தீர்ப்பு அமைச்சர் என்பது மட்டும் தவறானது. முஸ்தவி ஐ முமாலிக் என்பது தலைமை தணிக்கையாளர் என்பது சரிதான். காசி முமாலிக்னாக்க தலைமை நீதிபதினு சொல்லி அவங்களுக்கு வந்து பேர். சி ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது, மற்ற 4மே வந்து சரி. வாக்கியம் 1. டெல்லி சுல்தான்களின் காலத்தில் சுராஜ் என்பது சுங்க வரியாகும் என்பது எனக்கு தப்பு. சுல்கா என்பது தான் எனக்கு சுங்க வரி. டெல்லி சுல்தான்கள் காலத்தில்
சுராஜ் என்பது தான் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் மீது விதிக்கப்பட்ட வரியாகும். சுராஜ்னாக்கா நிலங்கள் மீது விதிக்கப்பட்ட வரி, சுல்கானாக்கா சுங்க வரியாகும். ரெண்டுமே வந்து தப்பு, ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. வாக்கியம் 1. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி என்பது சரிதான். வாக்கியம் 2. இவருடைய காலத்தில் முதல் தர குதிரையின் விலை. இவருடைய காலத்தில் முதல் தர குதிரையின் விலை 100 முதல் 120 தாங்காக்களாக நிர்ணயிக்கப்பட்டன. இவருடைய காலத்தில் முதல் தர குதிரையின் விலை 100 முதல் 120 தாங்காக்களாக நிர்ணயிக்கப்பட்டது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. குதுப்மினார்னாக்கா அதனுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வெற்றி கோபுரம். குதுப்மினார் கேட்டாக்கா வெற்றி கோபுரம்னு சொல்லி அதனுடைய பேர். லோட்டன் மசூதினாக்கா வங்காள பாணி கொண்ட முதல் சிறந்த நினைவு சின்னம் கேட்டாக்கா லோட்டல் பகுதி. குவட் உல் நிசாம்னாக்கா இஸ்லாமின் பலம் சொல்லி வரும். ஹலை தர்வாசான்னு கேட்டாக்கா இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பொக்கிஷ ரத்தினம் கேட்டாக்கா ஹலை தர்வாஷா. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். பொறுத்துக்க திவான் இ விஷாரத் அவர் வந்து யார்? வருவாய் மற்றும் நிதி நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதும் பாருங்க திவான் இ விஷாரத். திவான் இ ஹரிஸ்ன்னு கேட்டாக்கா படைத்துறை. திவான் இ ரஸ்லத்னு கேட்டாக்கா அயலுறவுத்துறை. திவான் இ ஹின்ஷான்னு கேட்டாக்கா தகவல் தொடர்பு துறை. 3வது ஆப்ஷன் வந்து சரி. பொறுத்துக்க திவானி ஹரிஷ் இப்போ ரீசெண்டாக எல்லாம் கேட்ட கொஷின், அதெல்லாம் எடுத்து போட்டுருவேன். ரீசெண்டாக கேட்ட கொஷின் திவானி ஹரிஷ் அப்படின்னு கேட்டாக்கா பால்பன் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். பால்பன் தான் வந்து அமைச்சிருப்பார். திவானி ரியாஷத் அப்படின்னு கேட்டாக்கா அலாவுதீன் கில்ஜி வந்து அமைச்சிருப்பார். திவானி ஹோகி முகமது பின் துக்ளக் வந்து அமைச்சிருப்பார். திவானி கைரத் பரஷா துக்ளக் வந்து அமைச்சிருப்பார். ரிவர்ஸில் இருக்குது 4, 3, 2, 1. வாக்கியம் 1. முகமது பின் துக்ளக் அரசவையில் இருந்தவர் இபன் பதுதா என்பது சரிதான். வாக்கியம் 2. இவர் கிராஃப் உல் ரஷ்யா என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். கேட்டாக்கா இபன் பதுதா. ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 3. சூபிசியம் இஸ்லாம் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது என்பதும் சரிதான். வாக்கியம் 2. இப்ன் அல் அரபியின் கருத்துக்கள் செல்வாக்கு பெற தொடங்கிய போது சூபிசம் இறை நம்பிக்கை கொண்டதாக மாறியது. ரெண்டுமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. சுல்தான் ஃபிரோஸ் துக்ளக் 1,80,000 அடிமைகளை வைத்திருந்தார். சுல்தான் ஃபிரோஸ் துக்ளக் 1,80,000 அடிமைகளை வந்து வைத்திருந்தார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். இதில் 12,000 வீரர்களுக்கு வீரர்கள் வந்து பணிபுரிந்தனர் என்பதும் சரிதான். ஃபெஸ்ட் கிழக்கின் முதன்மை அமைச்சராக இருந்த கான்ஜகன் மக்ஃபூலுக்கு 2,000க்கும் அதிகமான பெண் அடிமைகள் வைத்திருந்தார். 2,000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்தார் என்பதும் சரிதான். எதுவும் வந்து தப்பாக இல்லை. டி ஆப்ஷன் வந்து வரணும். வாக்கியம் 3. குத்புதீன் ஐபக் குதுப்மினாரை கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் உயரமாக இருந்தது. 72.5 மீட்டர் உயரமாக இருந்தது. யார் கட்டி முடிச்சுன்னு கேட்டால் இல்துத்மிஷ் வந்து கட்டி முடிச்சிருவார். குத்புதீன் ஐபக் வந்து கட்டி முடியல. இல்துத்மிஷ் தான் வந்து கட்டி முடிச்சிருவார் இல்லையா. அப்போ வந்து 72.5 மீட்டராக வந்து இருந்துச்சு. வாக்கியம் 2. ஃபெரோஷா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் 74 மீட்டராக உயர்ந்தது. 1.5 மீட்டர் பண்ணக்க எக்ஸ்ட்ரா வந்து கிரியேட் ஆகிருக்கும். வாக்கியம் 2 மட்டும் சரி. வாக்கியம் 1. பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கியமான நபராக விளங்கிய அமிஸ் குஸ்ரு தான் இந்திய 9 வாகனங்கள் என்ற நூலின் தன்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொள்கிறார். அதாவது அவர் எழுதிய நூல் எனக்கு 9 வாகனங்கள் சொல்லிட்டு தன்னுடைய 9 வாகனங்கள் சொல்லிட்டு தன்னுடைய நூல் வந்து எழுதுறாரு. அதில் வந்து நான் ஒரு இந்தியன் சொல்லிட்டு அழைச்சிக்கிறாரு. சரிதான். வாக்கியம் 2. சூபி துறவி நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடலை கொண்டு ஃபவாய்தில் பவாத் என்ற நூலை அமீர் குஸ்ரு வந்து எழுதினார். அமீர் குஸ்ரு வந்து தொகுத்தார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமீர் குஸ்ரு வந்து தொகுக்கல. அமீர் ஃபஹாஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த நூலை வந்து தொகுத்திருப்பார். வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தப்பு. வாக்கியம் 1 ஜாகிர் நிலமானியம். ஜாகிர் நிலமானியம் டெல்லி சுல்தானின் மைய அதிகாரத்தை வலுவிழக்கச் செய்தது. டெல்லி சுல்தானின் வலுவிழக்கச் செய்தது என்பது சரிதான். வாக்கியம் 2 காஷ்மீரின் அக்பர் என்று அறிவித்த டெல்லி சுல்தான் ஜியாவுதீன் அபிதீன். ஜியாவுதீன் அபிதீன். காஷ்மீரின் அக்பர் என்று அறிவித்த டெல்லி சுல்தான் ஜியாவுதீன் அபிதீன் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. அவ்வளோதான், மெயின் இம்பார்ட்டன்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கக்கூடிய புக் பேக். 8ஆம் நூற்றாண்டில் அரபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் யார்? சிந்து அரசர் யாருங்க? தாகீர். கஜினி முகமது இந்தியாவுக்குள் எத்தனை முறை இராணுவ தாக்குதல் நடத்தினார்ங்க? 17 முறை வந்து தாக்குதல் நடத்தியிருப்பார். பாலம் பஹோலி. பாலம் பஹோலி கல்வெட்டு மொழியில் எந்த கல்வெட்டு மொழியில் இருக்கிறது? சமஸ்கிருத மொழியில் வந்து இருந்திருக்கும். உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர் யார்? உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர் யார்? சண்டேலார். மம்லுக் என்ற பெயரை டேஷ் ஒருத்தருக்கான அரபு தகுதி சட்டமாகும். அடிமை. இஃபன் பதுதா ஒரு எந்த நாட்டு பயணி? இஃபன் பதுதா ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி ஆவார். அரசு பதவியை விடுத்து டெல்லியில் விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வந்த ஒரே சுல்தான் யாருங்கன்னாக்க ஆலம் ஷா. சரியான பொருத்தி விடையை தேர்வு செய்யவும். ராமச்சந்திரர் வந்து எங்கே ஆட்சி செய்தார்? ராமச்சந்திரனுக்கு மான்சிங் வந்து தோற்கடிச்சிருப்பார். கானி ஜஹான் கிட்டக்க காகிதர்கள் வந்து தோற்கடிச்சிருப்பார். மாலிக் முகமது ஜெஹிமனுக்கு பத்மாவாட். மன்மந்திரிமனுக்கு தேவகிரி வந்து இருந்திருப்பார். இப்போது டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். டேஸ் மம்லுக் அரச வம்சத்திற்கு அடிக்கலை நாட்டினார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். எங்கேருந்து தனது தலைநகர் வந்து டெல்லிக்கு மாற்றினாங்க? லாகூர்லேருந்து வந்து மாற்றிருப்பார். குதுப்மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யார்? இல்துத்மிஷ். டெல்லிக்கு அருகே உள்ள துக்லதாபாத் நகருக்கு அடிக்கலை நாட்டியவர் யார்? துக்லதாபாத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். கோடிட்ட இடங்களை நிரப்புக. துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்த கியாசுதீன் துக்ளக் வந்து ஒருவர். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியிருப்பார். தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியிருப்பார். டேஷ் புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தார்? பால்பன் வந்து அமீர் குஸ்ரு வந்து ஆதரிச்சிருப்பார். டெல்லியில் உள்ள குவைத் உல் இஸ்லாம் மசூதியை குத்புதீன் ஐபக் வந்து கட்டி முடிச்சிருப்பார். இந்தியாவிற்கும் செங்கிஸ்தான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் ஆட்சியின் போது ஏற்பட்டது எது? யார் ஆட்சியின் போது மட்டும்? இல்துத்மிஷ் ஆட்சியின் போது வந்து ஏற்பட்டிருக்கும். பொறுத்துக. துக்ரில் கான் வங்காள ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். பஹலூர் லோடி சிர்கந்தின் ஆளுநர் இருந்தவர். ரஷ்யா ஜலாலுதீன் யாகத்தால் கொல்லப்பட்டிருப்பாங்க. வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. 3-1-4-2 சரி. சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமாக உறவை மேற்கொண்டார். என்பது சரிதான். காரணம் செங்கிஸ்கானின் பேரனும் மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார் என உறுதி கூறியிருந்தார் என்பது சரிதான். ரெண்டுமே வந்து சரிதான். சரியான விளக்கமாகும். சரியான இணை தேர்வு செய்ய. இந்த கொஸ்டின் அப்படியே ரீசெண்டாக கேட்டிருப்பாங்க. ஒரு எக்ஸாமில் அப்படியே கேட்டிருப்பாங்க. புக் கொஸ்டின் தான். ஹொய்சாலர் தேவகிரி ஆட்சி செய்தவங்க. யாதவர் துவார சமுதிரத்தை ஆட்சி செய்தவங்க. காகிதர் வந்து வாரங்கள் ஆட்சி செய்தவங்க. பல்லவர் வந்து மதுரை ஆட்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாண்டியர் வந்து மதுரை ஆட்சி செய்தவர்கள். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. இந்த கொஸ்டின் ரீசெண்டாக அப்படியே கேட்டிருப்பாங்க. தவறான கூட்டினை கண்டறியும். 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னைத்தானே அரசனாக அறிவித்து கொண்டார் என்பதும் சரிதான். ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு செய்வோரை பற்றியும் செய்திகளை சேகரிக்க ஒற்றத்துறையை கிரியேட் பண்ணவர் பால்பன். ரஷ்யா சுல்தானா கிடையாது. அப்போ 2வது தான் வந்து தப்பாக இருக்குது. மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார் என்பதும் சரிதான். இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். முதலாம் பானிபட் போர் வந்து நடந்திருக்கும் 1526. இப்ராஹிம் லோடி தான் வந்து தோற்கடிச்சிருப்பார். பாபர் வந்து இப்ராஹிம் லோடி வந்து தோற்கடிச்சிருப்பார். இது வந்து சரிதான். அப்போ 2வது மட்டும் தப்பு. அடுத்து பொறுத்துக. தந்தை மற்றும் மகன்கள். குத்புதீன் ஐபக்குடைய மகன் யாருங்கிட்டாங்க? ஆரம் ஷா.
இல்துத்மிஷின் மகன் பாருங்க ரக்ருதீன் ஃபிரோஷா. பால்பனின் மகன் கைகுதாபாத். கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் அலாவுதீன். துக்ளக்குடைய மகன் பாருங்க அலாவுதீன். பகலர் லோடியின் மகன் சிக்கந்தர் லோடி. ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் டெல்லி சுல்தான் மட்டும் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஷின் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். எடுக்கிறப்ப இன்றைக்கி கொஞ்சம் தலையெல்லாம் வலிச்சிச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் படிக்கணும், ஏன்னா வர எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டே இருக்காங்க. ஸோ டெல்லி சுல்தான்கள் இதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்தது முகலாயர்கள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. தேங்க்யூ.